ஹலோ மை டியர் buddies, வெல்கம் பேக் டு சினி ஃபேன்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ஃப்ரீடம் அந்த படத்துடைய டீசர் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரீடம் இந்த படம் வந்து ஜூலை 10th ரிலீஸ் ஆகுது. ஸோ டீசர் பண்ணலாமா வேணாவா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா 10th ரிலீஸ் ஆக போகுது. அதோட ட்ரெய்லர் ஏதாவது வருமா, அதை பண்ணிடலாம் டேரெக்டா அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் எதுவும் வரல, ட்ரெய்லர் எதுவும் வரல. இருந்தாலுமே ஒரு ஆர்வமாக இருந்தது ஃப்ரீடம் இந்த படத்தோட டீசர் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன்னா இதில் இருக்கிற ஆக்டர்ஸ் அந்த மாதிரி, ஒரு பக்கம் சசிகுமார் சார், இன்னொரு பக்கம் லிஜோ மோல் ஜோஸ், அவங்க ஃபீமேல் லீடாக பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஆர்வமாக இருந்தது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க டீசர் பார்த்துட்டு வந்துடும். இன்ஸ்பயர்ட் பை ட்ரூ ஈவென்ட்ஸ். ஓகே, நாம எதுக்கே அங்கே இருக்கணும்? நாம எல்லாரும் தப்பிச்சு போயிடலாம். லுக்கு அந்த கிடாரி படத்துல வந்த லுக்கு, அந்த லுக்கில் இருக்காரு. சார்னு போட்டு இங்கே தான் கொள்ளணும். எங்க ஊர் அரசியல்வாதிகளுக்கு இலங்கை தமிழர்கள் மேல ரொம்ப பாசம் அதிகம். வெளியே இருக்கிற கூட்டம் உள்ள வந்தது என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. இங்க மட்டும் என்ன சார் சொர்க்கமா? எல்லாரையும் கூட்டி கொண்டு போய் நரகத்தில் அடைக்க இதுவே ஒரு நரகம் தானே. விடுதலைக்காக நான் சட்டப்படி போராட்டத்தை ஆரம்பிக்கிறேன். உங்க விடுதலையை எவனாலையும் தடுக்க முடியாது. ഇവനെ ആരാടാ അടുത്ത് വന്ന് തൂക്കിലിട്ടത്? செம்ம ஒரு அந்த ஃப்ரீடமுக்காக போராடுற அந்த வெறியை நமக்குள்ளேயே அந்த கொண்டு வந்துட்டாங்க டீசர்லேயே. சசிகுமார் சாரோட லாஸ்ட் படம் டூரிஸ்ட் ஃபேமிலி, அதுவும் வந்து ஒரு இலங்கை தமிழர் அந்த பேஸ் பண்ண ஒரு படம். அது கொஞ்சம் ஃபன்னி, அந்த பீஸ் மூமெண்ட் இதெல்லாம் வச்சு இருந்தது. இதுவும் இலங்கை தமிழருக்கு அதை பேஸ் பண்ணின ஒரு ஒரு படமாக தான் தெரியுது. ஸோ ஆனால் இதில் வந்து சீரியஸ்னஸும் அந்த இன்டென்ட்டும் செம்மையாக இருக்குது, ரொம்ப ராவாகவும் இருக்கு. கலர் டோனும் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. நல்லா அந்த ஆரஞ்சு பிளாக்கு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி செமையாக பண்ணியிருக்காங்க. செம்ம இன்டென்ட்டாக தெரியுது. ஒரு சில ஹீரோஸ் வந்து அடிக்கும் போது தான் வந்து நம்ம அடிக்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீல் வரும். சசிகுமார் சார் செலக்ட் பண்ணுற படங்கள்ல எல்லாத்துலேயுமே அவர் எப்பப்பெல்லாம் அடிக்கிறாரோ அப்போல்லாம் அடிக்கணும் அப்படின்ற எண்ணம் நமக்கே வரும். சும்மா எல்லா ஹீரோ இந்த மாஸ் கமர்ஷியல் படங்கள்ல வர மாதிரி சும்மா ஒரு 4 பேரை பறக்க விட்டு 100 பேர் அடிக்கிறது இந்த மாதிரிலாம் இல்லாமல் அங்கே அந்த கதைக்கு தேவை அப்படிங்கும்போது தான் ஃபைட் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நமக்கு அந்த அந்த உணர்ச்சியை தூண்டுற மாதிரி இருந்தால் தான் வேற லெவலில் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும் இது. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. லிஜோ மோல் ஜோஸ் அவங்க வந்து என்னமா பண்ணுறாங்க, ஒரு ஒரு படத்துக்கு படம் எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. ரொம்ப இந்த சீரியஸான இன்டென்ட்டான கதைகள்ல அவங்க டக்குன்னு எடுத்து காஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி நான் ஒரு நடிகை தான். செமையா இருக்கு, சூப்பராக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த மாதிரி தான் இருந்தது. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கன் ஆல் வச்சுக்கோங்க. பாய்.